அனைவருக்கும் வணக்கம். அக்னி டியூட்டோரியல் சார்பாக இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சர்டைன் மெட்டல் இஸ் 4.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில் திஸ் மெட்டல் கிவ். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து வெண்டாச்சு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஃபார் இன்ஸ்டன்ட் ரேடியேஷன் வேவ்லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 330 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 330 நானோமீட்டர். அவங்களோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா மினிமம் எனர்ஜி ரெக்யூர்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நடக்குமா நடக்காதான்ட்டு. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 4.2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மென்ஷன் பண்ணதுனால நான் கால்குலேட் பண்ணுற எனர்ஜி வந்து அதோட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எமிஷன் நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்காது. சரிங்களா? ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் W0 is equal to 4.2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த சம்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு மெத்தடாக சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒன்று வந்துட்டு எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனர்ஜி வந்து ஜூலில் இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கலாம். எய்தர் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம ஜூலா மாற்றி கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுற எனர்ஜியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். அவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ வேவ்லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 330 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஜூல் கன்வெர்ட் பண்ணலை, நான் எலக்ட்ரான் வோல்ட்டிலே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ 330 இன்டூ நானோன்னா 10⁻⁻9 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனர்ஜினா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் நான் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா E = hc/λ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூல் அப்படிங்கிற யூனிட் வேணும். ஸோ அந்த ஜூலுங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். அப்போ தான் என்ன பண்ண முடியுமா இந்த எலக்ட்ரான் வோல்ட்டோட கம்பேர் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி கம்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக சொல்யூஷன் போகிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படின்னா h இன்ட்டு ஃப்ரீக்வன்சி, h is equal to c/λ அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறேன். h வேல்யூ 6.63 into 10⁻⁻34, c வேல்யூ 3 into 10⁸, லேம்டா அவங்க கொடுத்துருக்காங்க. சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 330 into 10⁻9 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 இது கேன்சல் பண்ணுறேன், 110. இந்த ஜீரோவையும் இதே பண்ணோம் அப்படின்னா -8 ஆயிரும். இதை நான் மேலே கொண்டு வரேன். இப்போ 6.63 / 11 இன்ட்டு 10⁻⁻34. இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, ப்ளஸ் 8. இந்த -8 மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா +8ன்னு வரும். இப்போ 34ல் 16 போகணும். சரிங்களா? ஸோ பாரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 கிடைக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு எனர்ஜி என்ன கிடைக்குது அப்படின்னா 6.63 இன்டூ 10⁻⁻18 / 11 அப்படின்ற கான்செப்டில் கிடைக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூலில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். இப்போ ஜூலில் இருந்து எலக்ட்ரான் வோல்ட் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 1.6 into 10⁻⁻19 போடணும். ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். So energy is equal to therefore 6.63 into 10⁻⁻18 divided by 11 into 1.6 into 10⁻⁻19. சரிங்களா? இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே கொண்டு வரேன். ஸோ மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும், 10⁻+19 ஆயிரும். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் என்ன ஆகும், 10⁻1 வரும். சரிங்களா? அப்போ 6.63 into 10⁻1 divided by 11 into 1.6. இது என்ன பண்ணுறேன்னா 10. இப்போ 66.3 divided by 11 into 1.6. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ என்னுடைய ஈஸியாக 66.3க்கு லாக் எடுக்கிறேன். அப்போ இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன ஆகும், 1 டிஜிட்டாக மாறிடும் இல்லைங்களா? இப்போ 66ல் நம்ம வந்து 3 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 8215 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு பார்க்கணும் 11க்கு. ஸோ
ஸோ log 11 பார்த்தோம் அப்படின்னா 2 டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் 1. இப்போ 11ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 0414 கிடைக்கும். அப்புறம் 1.6 நம்ம பார்க்குறோம். ஸோ 0. ஸோ 16ல் 0 பார்த்தோம் அப்படின்னா ஃபெமிலியரான நம்பர் 2041. மல்டிபியில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண அப்படிங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 5 5 4 2 1. என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1.2455 இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிரும். 5ல் 5 வச்சுனா 0. ஸோ 1ல் 5 போகாது, பேலன்ஸ் ஒன்று வாங்கணும். அப்புறம் 11ல் 5 வச்சுனா 6, 2 இருக்கும், பேலன்ஸ் ஒன்று வாங்குகிறோம். அப்புறம் 11 இருக்கும். 11ல் 4 போச்சுன்னா 7, 7ல் 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5, இங்கே 0. அவ்வளோதான். நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் 0.5760 பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 இருக்கிறதுனால 10⁻0 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஆன்டிலாக் பேஜில் 0.57ல் 6th வேல்யூ பார்க்கணும். அப்படி 6th வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா 3767 கிடைக்குது. மீன் டிஃபரன்ஸ் வந்து 0 தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எழுதிக்கலாம். 3767 இம்மிடியேட்டாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3.767 எலக்ட்ரான் வோல்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா 10⁻0 வேல்யூ வந்து 1. அதே இதில் பாருங்க ஒர்க் ஃபங்க்ஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.2 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது, அந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எமிஷன் வந்து நடக்காது. ஸோ நோ பாசிபிள். சரிங்களா? இதே கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1.6 × 10⁻−19 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை சரிங்களா ஜூலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ என்ன வரும் 4.2 × 1.6 × 10⁻−19 இதை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சரிங்களா அந்த வேல்யூவை இந்த ஸ்டெப்பில் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட எனர்ஜி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜூல் வந்து ஹையராக இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ணுற எனர்ஜி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போவும் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோட்டோ எமிஷன் நடக்காது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை 2 மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ஸோ இவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.